சற்று நேரத்திற்கு முன்னதாக ஆளுநர் அர்லேக்கரை தமிழ்நாடு தலைமை செயலாளர் சாய்குமார் சந்தித்த நிலையில் தற்போது சட்ட ஒழுங்கு டிஜிபி தற்போது தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்திருக்கிறார். அதில் மத்திய அரசு தரப்பில் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு டிஜிபி ஆளுநரை சந்தித்திருக்கிறார். இந்த தற்போதைய நிலை தொடர்பாகவும் அதற்கான விளக்கங்கள் அளிப்பதற்காக இந்த சந்திப்பு நடத்தப்படுவதாக தெரிய வந்திருக்கிறது. சில மணி நேரத்திற்கு முன்னதாக தலைமை செயலாளர் சாய்குமார் தற்போது தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்த நிலையில் மீண்டும் தற்போது டிஜிபி சட்ட ஒழுங்கு டிஜிபியும் தற்போது ஆளுநரை சந்தித்திருக்கிறார். தேர்தல் முடிவு மே 4ஆம் தேதி மாலை வெளியான நிலையில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தற்போது தமிழ்நாட்டுடைய நிர்வாகங்களை மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரம் தற்போது ஆளுநருக்கு இருக்கிறது. ஒரு கேர்டேக்கர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கக்கூடிய நிலையில் புதிய அரசு இன்னும் பொறுப்பேற்கவில்லை. தற்போது ஆளுநர் பெரும்பான்மை எண்ணிக்கையை கேட்கக்கூடிய நிலையில் அந்த பெரும்பான்மையை 48 மணி நேரங்களில் முதன்மை கட்சியாக விளங்கக்கூடிய தாவேக இன்னும் அந்த எண்ணிக்கையை கொடுக்கவில்லை. இதன் காரணமாக இந்த சிக்கல் நீடிக்கிறது. இந்த நிலையில் நிர்வாகம் மற்றும் சட்ட ஒழுங்கு விவகாரம் தொடர்பாக ஆளுநர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவலுடன் இரானுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், நேற்றும் இதே போன்ற ஒரு சந்திப்பு, இன்னைக்கும் இதே போன்ற ஒரு சந்திப்பு. இந்த சந்திப்புக்கான காரணம் என்ன? இந்த சந்திப்பை பொறுத்தவரை முன்னதாக தலைமை செயலாளர் சாய்குமார் சந்திப்புக்கு பிறகு தற்போது டிஜிபி ஆளுநரோடு ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக 108 இடங்களை கைப்பற்றிய தாவேகா தலைவர் விஜய்க்கு கான்வாய் வாகனம் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக இந்த கான்வாய் வாகனம், பாதுகாப்பு, அவருடைய இல்லத்திற்கு பாதுகாப்பு உள்ளிட்ட காவலர்கள் குறிக்கப்பட்டிருந்தாங்க. இது தொடர்பாக கவர்னர் ஆளுநர் டிஜிபியிடம் கேட்டறிந்து வருகிறார். எந்த அடிப்படையில் அதை கொடுத்தீங்க அப்படிங்கிறதையும் கேட்கிறார். டெசிக்னேட்டட் சிஎம்ஆ இருந்தாலும் கூட அந்த ப்ராப்பரா நடவடிக்கை எல்லாம் தொடங்குவதற்கு முன்பு இந்த கான்வாய் கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் ஆளுநர் டிஜிபியிடம் கேட்டறிகிறார். அது ஒரு நிர்வாக ரீதியாக ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அதே போல சாய்குமாரிடம் அரசின் நடவடிக்கை குறித்தும் ஏற்கனவே கேட்டிருந்த அவர் தற்போது டிஜிபியிடம் இந்த ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். தேவப்பிரியா, விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.